ஓம் சாந்தி. 15/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 30/11/2005 மதுபன். அவ்யக்த முரளி இது. தாதி உடல சிவத்தந்தை பிரம்மா தந்தை அவதரிச்சு நமக்காக சொன்ன முரளி இது. பாபா தலைப்பு சொல்றாங்க, நேரத்தின் அருகாண்மைக்கேற்ப தன்னை எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து விடுவித்து கொண்டு முழுமையாகுக மற்றும் சமநிலை பெறுக என்ற தலைப்பு கொடுக்கிறாரு. இன்று நாலாபுறமும் உள்ள முழுமையான சமமான குழந்தைகளை தந்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரையுமே முழுமையான ரூபத்துல அவர் பாக்குறாரு. பாபாக்கு சமமான குழந்தைகளை பாபா பார்த்துட்டு இருக்கிறார். சமமான குழந்தைகளே தந்தையின் உள்ளத்தில் உறைந்துள்ளார்கள்னு சொல்றாரு. சமமான குழந்தைகளின் சிறப்பு இயல்பு, அவர்கள் சதா தலையின்றி வீண் எண்ணம் இல்லாது பணிவுடன் பரிசுத்த மனதுடன் விளங்குவார்கள் சொல்றாரு. யார் சமமான குழந்தைகளோ, பாபாக்கு சமமான குழந்தைகளோ, அவங்களோட சிறப்பு இயல்பு என்னன்னா, அவங்க சதா தடையின்றி இருப்பாங்க, வீண் எண்ணம் இருக்காது, பணிவுடன் இருப்பாங்க, பரிசுத்தமான தூய்மையான மனசோடு விளங்குவார்கள். அத்தகைய ஆத்மாக்கள் எப்போதும் சுதந்திரமானவர்கள் சொல்றாரு. சுதந்திரமா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது, எந்த விதமான எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலிருந்தும் கட்டுண்டு இருக்க மாட்டார்கள், எதுலயும் சிக்கிட்டு இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஆகவே தன்னை தானே இப்ப கேளுங்க, அத்தகைய எல்லையில்லா பந்தனத்திலும் கட்டுண்டு இல்லை தானே அப்படின்னு கேக்குறாரு. தனக்கு தானே எல்லையில்லா சுதந்திர ஆத்மா ஆகிவிட்டேனா என்ன, இப்ப கேளுங்கன்னு சொல்றாரு. தேக உணர்வை விட்டு விலகுவதே அனைத்திலும் முதன்மையான சுதந்திரமாகும் சொல்றாரு. சுதந்திரம்னா இப்போ நம்ம இந்த சன்னியாசிகள்லாம் வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க பாருங்க, எல்லாம் எந்த பிக்கல் புடங்களும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இல்லாம உடல் உணர்வே விடுறது, அதுதான் முதன்மையான சுதந்திரம்ன்றாரு. உடல்லே இருந்துகிட்டு உடல் உணர்வே விட்டுட்டீங்கன்னா அது ரொம்ப முதன்மையான சுதந்திரம்ன்றாரு. எப்படி அந்த கூண்டுல இருந்து அந்த கிளி பறந்து ஓடுது பாருங்க, திறந்து விட்டோன்னே, அந்த மாதிரி ஆத்மாவுக்கும் அது முதன்மையான சுதந்திரம்ன்றாரு. தேவைப்படும் போது தேகத்தை எடுப்பதும் விடுப்பதும் ஆக வேண்டும் சொல்றாரு. இப்ப டைம் இது வேணும்னா இந்த உடம்புக்குள்ள வரணும், வேணாம்னா இந்த உடம்பு விட்டு போயிட்டு பரிசாவை பறந்து போய் சூட்சும உலகத்துல போய் பாபா கூட இருக்கணும். வேணும்னா அதுல உடம்பு எடுக்கணும், வேணாம்னா போயிடணும். அந்த மாதிரி பயிற்சி செய்யணுன்றார். தேகத்தின் ஈர்ப்பில் வரக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும், தேக உணர்வே விடணுன்றாரு. எந்த ஒரு நம்மளுடைய தேகத்தின் ஈர்ப்பிலையும் வரக்கூடாது, மற்றவங்களோட தேகத்தின் ஈர்ப்பிலும் வரக்கூடாது. மற்றொரு விஷயம், சுதந்திர ஆத்மா எந்த விதமான பழைய சுபாவ சம்ஸ்காரங்களாலும் ஈர்க்க மாட்டார்கள்னு சொல்றாரு. யார் சுதந்திரமான ஆத்மாவோ அவங்களுக்கு அந்த கர்ம பந்தனங்களே இழுக்காது, அதனால அவங்களுக்கு எந்தவித பழைய சுபாவ சம்ஸ்காரங்களும் ஈர்க்க மாட்டார்கள்னு சொல்றாரு. இப்படிலாம் நம்மள ஆக சொல்றாரு. சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் விலகியும் இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க. எனவே தன்னைத்தானே இப்ப செக் பண்ணுங்கன்றார். நான் இந்த மாதிரி ஆகியிருக்கிறேனா அப்படின்னு செக் பண்ணுங்க. எந்த ஒரு சிறிய கர்மேந்திரியமும் என்னை பந்தனத்தில் கட்டி போடவில்லைன்ட்டு ஒரு கர்மேந்திரியமா செக் பண்ணுங்க. தனது சுய மரியாதையை நினைவு செய்யுங்கள்ன்றாரு. அடிக்கடி நான் யாரு பாபா கொடுத்துருக்காருல்ல நிறைய சுயமரியாதைகள். மாஸ்டர் சர்வசக்திவான், திரிகாலதரிசி, திரிநேத்திரி, சுயதர்ஷன சக்கரதாரி. இந்த சுய மரியாதையின் ஆதாரத்தில் சர்வ சக்திவானின் குழந்தைகளை எந்த கர்மேந்திரம் கவர்ந்திருக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. யார தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களை எப்படி எந்த கர்மேந்திரமும் இழுக்க முடியாதுன்றாரு. திரிகாலதரிசியா, மூன்றாவது கண்ணுடையவங்களா, சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளை எந்த ஒரு கர்மேந்திரமும் இழுக்க முடியாதுன்றாரு. ஏனெனில் நேரத்தின் அருகாமையை இப்ப பாருங்க, தன்னையும் பாருங்கன்றாரு. டைம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. ஒரு நொடியில் அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு இருக்கின்றேனான்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. அப்படி எந்த ஒரு பந்தனமும் இல்லை தானே. ஏனெனில் இறுதி சோதனை தாளில் நம்பர் 1 வருவதற்கான அறிகுறி, ஒரு நொடியில் மனம் புத்தியை எங்கே இணைக்க விரும்புவேனோ அங்கே இணைய வேண்டும் சொல்றாரு. லாஸ்ட் டெஸ்ட் பேப்பர் அதாவது கடைசி இறுதி சோதனைத்தாள், அதுதான் லாஸ்ட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும் டெஸ்ட் பேப்பரு. அதுல நம்ம கோபம் வருதா, நம்ம காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் ஏதாவது இருக்குதான்றதுக்காக டெஸ்ட் பேப்பர் வந்துகிட்டே இருக்கும். கடைசி டெஸ்ட் பேப்பர் ஒரு செகண்ட்ல உங்களுக்கு மனசு புத்தியை எங்க இணைக்க நம்ம விரும்புறோமோ அங்க இணையணும், அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும். பதட்டத்தில் அப்ப வரக்கூடாது. இந்த உடம்பை விரும்பிய இடத்திற்கு கொண்டு செல்வது போன்று புத்தி மூலம் எந்த நிலையில் நிலை பெற வேண்டுமோ அந்த நிலையில் நிலை பெற முடிகிறதான்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. இப்ப இந்த உடம்ப இப்ப நம்ம அங்க போனோம், இங்க போனோம், காசிக்கு போனோம், ராமேஸ்வரம் போனோம்னா நம்ம போறோம் இல்லையா, ஆத்மா தான் அந்த உடம்ப கூட்டுட்டு போகுது, எங்க போகணுமோ விரும்புறத போகுது. அது மாதிரி புத்தியை கூட உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நிலைநிறுத்த வைக்கணும்ன்றாரு. பரந்தாமன்னா பரந்தாமம், சொர்க்கம்னா சொர்க்கம். அறிவியல் மூலம் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் அமைத்துள்ளார்கள் இல்லையா.
இப்போ அறிவியல் மூலமா சயின்ஸ் மூலமா அந்த லைட் ஹவுஸ் கலங்கரை விளக்கம்லாம் கட்டியிருக்கிறாங்க. அது சுவிட்ச் ஆன் செய்த மாத்திரமே ஒளியும் சக்தியும் நாலாபுறமும் பரப்புது. அறிவியல் சயின்ஸ் மூலமா சுவிட்ச் ஆன் பண்ண உடனே லைட் எரியுது, பல்ப் எரியுது, நாலாபுறமும் பரவுது லைட் ஹவுஸ்ல கலங்கரை விளக்கத்துல. அவ்வாறே நீங்கள் நினைவு என்னும் சுவிட்சை ஆன் செய்த மாத்திரமே அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒளியும் சக்தியும் தர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நீங்களும் ஒரு சைத்தன்யமான லைட் ஹவுஸ். நீங்க பாபா நினைவு என்ற சுவிட்ச் ஆன் பண்ணோடனே உங்களை நோக்கி எல்லாரும் வரணும். எல்லா ஆத்மாக்களுக்கும் நீங்க உங்களால ஒளியும் சக்தியும் தர முடியுமான்னு கேக்குறாரு. ஒரு நொடியில் இப்போது அசரீரி ஆகுங்கள் என்ற உடனேனே ஆவீர்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்படி கேக்குறாரு, நீங்க இப்போ ஒரு செகண்ட்ல அசரீரி உடல் உணர்வை விட்டுட்டு வெளியே வாங்கன்னு சொன்னா வருவீங்களா? அதாவது புத்தி மூலமா, உண்மையாலுமே இல்ல புத்தி மூலமா, அல்லது யுத்தம் செய்வீர்களா? இல்லைன்னா ஏதாவது மனசு மாட்டிக்கிட்டு இருக்குது எங்கேயாவது, அதை கஷ்டப்பட்டு நம்ம பாபா நினைக்க வேண்டியதா இருக்கு, அப்படி யுத்தம் செய்வீங்களா? இந்த பயிற்சி நீண்ட காலம் இருந்தால் மட்டுமே இறுதியில் உதவிகரமாகுன்றாரு. நீண்ட கால பயிற்சி இல்லாது போனால் தக்க சமயத்தில் அசிரி ஆவதற்கு கடும் உழைப்பு தேவைப்படுன்றாரு. பாபா சொல்றாரு, நீண்ட கால பயிற்சி இருக்கணும். நீண்ட கால பயிற்சி பண்ணாதான் அந்த டைமுக்கு நமக்கு அந்த பயிற்சி நமக்கு உதவும். அப்ப தக்க சமயத்தில் அசரி ஆவதற்கு கடும் உழைப்பு தேவைப்படும்ன்றாரு. இப்ப நம்ம நீண்ட காலம் நம்ம பயிற்சி செய்யலைன்னா டக்குன்னு இப்ப ஒரு பூகம்பம் நடக்குது, ஏதோ ஒண்ணு விழுது, கட்டடம்லாம் இடிஞ்சு விழுது, டக்குன்னு அந்த உடல் உணர்வுல இருந்து விட்டுட்டு நம்ம ஆத்மா உணர்வுக்கு வந்தாதான் பாபா இங்க இருக்காது அங்க போன்னு சொல்வாரு, ஏதோ நம்மள டச் பண்ணுவாரு. அதெல்லாம் நம்ம கேட்ச் பண்ணணும்னா அசரீரியா இருந்தாதான் நம்மளால எல்லாத்தையும் கேட்ச் பண்ண முடியும். அப்ப ஒரு அவசர காலத்துல தக்க சமயத்துல அசரீரி ஆவதுக்கு அப்புறம் கடும் உழைப்பு வந்துடும். ஏன்னா நம்ம பயிற்சி பண்ணலன்னா அந்த டைமுக்கு நமக்கு உதவாது. அதனால சொல்றாரு, நீண்ட கால பயிற்சி செய்யணும். என்ன பயிற்சி செய்யணும்? ஒரு செகண்ட் அசரீரி. இப்ப நீங்க அப்பப்ப, அதுக்குதான் இப்பயே சொல்றாரு, அப்பப்ப நடுவுல நிறுத்துங்க. இப்ப ஃப்ரீயா தான் இருக்கிறோம். இப்ப நீங்க ஒரு சமையல் பண்ணிட்டே இருக்கீங்க, டக்குன்னு பாபா ஒரு செகண்ட் பறந்தாம போயிட்டு வாங்க. ஒரு டிராஃபிக் கண்ட்ரோல்ல ஒரு 12 மணிக்கு டக்குன்னு நம்ம ஒரு செகண்ட் நிறுத்திட்டு எல்லா சங்கல்பங்களையும் நிறுத்திட்டு பறந்தாம போய் பாபாட்ட சக்தி வாங்கணும். அது எந்த அளவுக்கு அமைதி சக்தியை நமக்குள்ளார கொண்டு வரும். அதனால நீங்க இடையிடையே இந்த பயிற்சி செய்யணும். நீண்ட கால பயிற்சி செய்யணும். நீண்ட காலம் அந்த அசரீரி பயிற்சி செய்யறவங்களுக்கு தான் கடைசி நேரத்துல உழைப்பு இல்லாம ஈஸியா அவங்க அந்த பயிற்சியில ஜெயிச்சிருவாங்க. நம்ம இப்ப பண்ணவே இல்லை, கடைசியில வரோம்னா வராது. இப்பெல்லாம் நம்ம பாபாவை நினைக்காம விட்டுட்டு அசிரியர் பயிற்சி பண்ணாம விட்டுட்டு கடைசியில நம்ம கரெக்டான டைமுக்கு நம்மளால அந்த கர்ணனுக்கு சொல்லுவாங்க, உனக்கு தக்க சமயத்துல நீ பயின்றதெல்லாம் உனக்கு மறந்து போயிடும்னு சொல்லி சாபம் விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஆயிடும். அதனால சொல்றாரு, இப்பவே பயிற்சி செய்யுங்க. எனவேதான் பாப்தாதா முழு நாளில் வேலைகள் பல செய்தாலும் இடையிடையே இந்த பயிற்சி செய்ய வலியுறுத்துகின்றார் சொல்றாரு. நம்ம வேலைக்கு போறோம், வீட்லயே வேலை செய்யறோம், இடையிடையே புத்திய நிலைநிறுத்துங்க பரந்தாமத்துல. ஒரு செகண்ட் தான். பாபா அப்படியே ஃபுல்லாவே அவரை நினைக்க சொல்ல. ஏன்னா நமக்கு வேலை வெட்டி எல்லாமே இருக்குதுதான். நம்ம கர்ம கணக்குல மாட்டிட்டு இருக்கிறதுனால கர்மாவும் நமக்கு போயிட்டு இருக்குது, கர்ம கணக்கு முடிஞ்சிட்டு இருக்குது. இந்த டைம்ல நம்ம இடையிடையே பாபா நினைக்க சொல்றாரு. இதற்காக மனிதனை கட்டுப்படுத்தும் சக்தி தேவைன்றாரு. அதுக்காக மனசை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அதை கட்டுப்பாட்டுல கொண்டு வர சக்தி தேவை. அவ்வாறு மனம் தன் கட்டுப்பாட்டில் வந்து விட்டால் எந்த ஒரு கர்மேந்திரமும் நம்மை தன்வசம் செய்ய முடியாதுன்றாரு. இப்ப மனசு வசப்பட்டுட்டாலே போதும், கண்ணு காது மூக்கு கை கால் எதுவுமே நம்மள வசம் பண்ண முடியாதுன்றாரு. ஏன்னா மனசுதான் மந்திரி. மந்திரியே கண்ட்ரோல்ல வந்துருச்சுன்னா மற்ற பிரஜைகள்லாம் தானா கண்ட்ரோல்ல வந்துருவாங்க. அதனால ராஜான்றவர் ஆத்மா ராஜா மனசை ஃபர்ஸ்ட் கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்கன்றாரு, மந்திரிய கட்டுப்பாட்டுல கொண்டு வாங்க. இப்போது அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக சக்தி எனும் வரதானம் தேவைப்படுகிறது. இப்ப எதுக்கு நமக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, முழு உலகத்திலும் யாருக்கும் இந்த ஞானம் எல்லாம் கிடையாது, யாரும் புரிஞ்சுக்கிறவங்களும் கிடையாது, சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனா நம்ம தான் நம்புறோம் இல்லையா. நம்ம தான் பாபாவுக்கு வேர் பகுதியில இருக்கிற தேவதைகளா நடிச்ச ஆத்மா. அதனால நமக்கு தான் இந்த பாடத்தை எடுக்கிறாரு. அப்ப நம்ம மூலமா தான் சக்தி கொடுக்குறாரு. சக்தி எனும் வரதானம் எல்லாருக்கும் தேவைப்படுதுன்றாரு. அதனால நம்பர்ல ரெடி பண்றாரு. மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மாக்களான உங்களிடமிருந்து உழைப்பின்றி வரதானம் மூலமாக, பார்வை மூலமாக, வைப்ரேஷன் மூலமாக ஆத்மாக்கள் நாங்கள் முக்தி பெற வேண்டும் என சுப ஆசைதான் வைக்கிறாங்க. இப்ப அவங்க கோயில்ல போய் அம்மன் சிலைக்கு முன்னாடி வேண்டுறாங்க, லட்சுமி நாராயண் சிலைக்கு போய் வேண்டுறாங்க, அவங்கள்ட்ட இருந்து தான் எதிர்பார்க்கறாங்க. அத பாபாட்ட எதிர்பார்க்கறாங்களா? சிவன் கிட்ட யார் வராங்க? சிவபக்தர்கள் வராங்க. அதுவும் முக்காவாசி பிகேஸா இருப்பாங்க.
அதனால பாபா சொல்றாரு, உங்களை தான் எதிர்பார்க்கறாங்க. மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களான உங்களிடம் தான் உழைப்பே இல்லாம அவங்கள ஈஸியா அவங்க வரதானே எதிர்பார்க்கறாங்க. நம்ம இப்ப உழைக்கிறோம் பாபாவை நினைச்சு நினைச்சு, அவங்க உழைப்பே இல்லாம வரதானம் மூலமாக, பார்வை மூலமாக நம்ம ஒரு ஒரு செகண்ட் திருஷ்டிலே அவங்க அடையணும்னு விரும்புறாங்க. அதனாலதான் கோயில்ல போயிட்டு ஒரு கடைக்கண் பார்வை பாரு அபிராமின்றாங்க. அப்ப அவங்க ஈஸியா அவங்க அடையணும்னு நினைக்கிறாங்க. நம்ம முயற்சி பண்ணி அடையிறோம் பாபாட்ட, அவங்க ஈஸியா அடையிறாங்க. வைப்ரேஷன் மூலமாக ஆத்மாக்கள் நாங்கள் முக்தி பெற வேண்டும் என சுப ஆசை தான் அவங்க வைக்கிறாங்க. முக்திக்காக உழைக்க மாட்டாங்க, நம்ம தான் உழைக்கிறோம். அனைவரும் உழைத்து உழைத்து இப்போது களைச்சி விட்டனர் சொல்றாரு. நீங்கள் அனைவரும் உழைப்பிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள் தானே. இப்ப நம்ம எல்லாரும் உழைப்பிலிருந்து விடுபட்டுட்டோம் அல்லது இன்னும் உழைக்க வேண்டியுள்ளதான்னு சொல்லி கேட்கிறாரு. உழைப்பிலிருந்து விடுபட சுலபமான வழி என்னவென்று கேட்டீர்கள் தானே. உளமாற தந்தைக்கு மிக அன்பானவரா ஆகுங்கள். இப்ப நம்ம கேட்டோம், பாபா நாங்க உழைக்க வேண்டியதா இருக்குது, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க, புருஷார்த்தம் பண்ணுங்கன்றாரு. புருஷார்த்தம்னா ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபான்னு நினைக்கிறது தான் புருஷார்த்தம். அதாவது புள்ளியா நம்மள நினைச்சிட்டு எல்லா விஷயங்கள்ல இருந்து விடுபட்டு புள்ளியா பாபா நினைக்கிறது. அதுதான் முடிய மாட்டுது. பிரம்மா பாபாக்கே முடியல, அடிக்கடி நினைவு நழுவி போயிடுதுன்றாரு. நம்மளா மட்டும் முடியுதா? ஏன்னா ஏகப்பட்ட கர்ம கணக்கு அது இதுன்னு நடுவுல புத்தி அளப்பாயுது. அதனால பாபா சொல்றாரு, நீங்க இப்ப உழைப்புல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழின்னு கேட்டீங்க தானே. அதுக்கு உளமாற இப்ப தந்தைக்கு மிக அன்பானவரா ஆகுங்க, உழைப்புல இருந்து விடுபட்டலான்னு சொல்றாரு. பிராமண ஆத்மாக்களான உங்களது பிறவியின் உறுதிமொழி என்ன நினைவுள்ளதா? உறுதிமொழி என்ன சொன்னீங்க? தந்தையே தன் குழந்தையாக்கினார், பிராமண வாழ்வு தந்தார் எனும்போது பிராமண வாழ்வில் உங்கள் அனைவருக்குமான உறுதிமொழி என்னன்னு கேக்குறாரு. ஒரு தந்தையின்றி வேற யாருமே இல்லை. இதுதான் நம்ம உறுதிமொழி இல்லையா? எனக்கு யாருமே வேணாம், ஒரு பாபா போதும். நினைவுள்ளதா? உறுதிமொழி நினைவிருந்தால் தலையசைங்கள் சொல்றாரு. நல்லது, கை அசைக்கிறீங்க. நினைவு உறுதியாக உள்ளதா அல்லது அவ்வப்போது மறந்து விடுகின்றதான்னு கேட்கிறாரு. பாருங்கள், 63 பிறவியாக மறந்தவரா அநீர்கள். 63 ஜென்மம் பக்தி பண்ணி யார் கடவுள்னு தெரியாம அலைஞ்சு தெரிஞ்சோம், மறந்துட்டோம் பாபாவை. இப்பதான் பாபா கிடைச்சிருக்கிறாரு. இப்ப நீங்க உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு பாபா தவிர வேற யாரும் இல்ல, மறந்துட்டீங்களான்னு கேக்குறாரு. இப்போதே இந்த ஒரு பிறவியில் நினைவின் சொரூபமாகியுள்ளீர்கள். ஆக தந்தை குழந்தைகளிடம் இப்ப கேக்குறாராம். பாபா சொல்றாரு, இவன் ஒரு பிரிவுல நினைவின் சொரூபமா பாபாவே நினைச்சிட்டு நினைவு சொரூபமா ஆகியிருக்கிறோம். இப்ப கேக்குறாரு, குழந்தை பருவத்தில் கொடுத்த வாக்கு உங்களுக்கு நினைவு உள்ளதா அப்படின்னு கேக்குறாரு. எப்ப பிகே ஆன புதுசுல எவ்வளவு சுலபமாக்கினார். ஒரு தந்தையே உலகம் என்றார் பாபா. பாபா சொன்னார் நமக்கு இல்லையா, அவர் தான் உலகம். சர்வ சம்பந்தம் ஒரு தந்தையிடமே, ஒரு தந்தையிடமிருந்தே அனைத்து பிராப்திகளும், கல்வி கற்பவரும் அவரே தான் சொல்றாரு. அவர் தான் எல்லாமே, அவுட்டது தான் எல்லா பிராப்திகளும், கல்வி கற்பிப்பவரும் அவர் தான், பராமரிப்பு செய்பவரும் அவரே. ஒருவரே அனைத்துமானார். குடும்பமே ஆனாலும் அவரே. ஈஸ்வரிய குடும்பம் ஆனாலும் ஒரு பாபாவின் குடும்பம் தானே, தனித்தனி தந்தையின் குடும்பம் அல்லவேன்னு சொல்றாரு. ஒரே குடும்பம், குடும்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஆன்மீக அன்பு, அன்பு அல்ல ஆன்மீக அன்பு கொடுக்கிறோம். பெப்பி கேஸ்குள்ளார எல்லாரும் பாப்தாதா பிறவியின் வாக்குறுதியை நினைவுபடுத்துகிறார். என்ன வாக்கு கொடுத்தீங்க? அனைவரும் மிகுந்த ஊக்க உற்சாகத்துடன் மனதார சொன்னீங்க இல்லையா? என்ன சொன்னீங்க? அனைத்தும் உங்களுக்கே பாபா, உடல் மனம் பொருள் யாவும் உமக்கே கொடுத்து விட்ட பொருளை தந்தையின் அடமான பொருளாக தந்தையின் காரியத்திற்காக கொடுத்துள்ளார். இப்ப நம்ம எல்லாமே எல்லாம் உன்னிது பாபான்னு கொடுத்துட்டோம். அந்த கொடுத்து விட்ட பொருள் எல்லாம் இப்ப அடமான பொருள் ஆயிடுச்சு இல்லையா? அவரோட காரியத்துக்காக நம்ம கொடுத்துக்கிறாரு. இந்த உடல் மனசு பொருள் அது அவருக்காக தான் பயன்படுத்தணும். நீங்க உங்க சொந்தத்துக்காக சொந்த செலவுக்காக எல்லாம் பயன்படுத்தக்கூடாது. 63 பிறவியா நம்ம சொந்தமா தான் வாழ்ந்துட்டோம். இப்ப அவர் வழிப்படி அவருடைய சேவைக்காக பயன்படுத்தணும். நீங்கள் தந்தைக்கு கொடுத்து விட்டீர்கள் தானே, அல்லது திரும்ப சிறிது சிறிது எடுத்துக் கொள்கின்றீர்களான்னு சொல்லி கேட்கிறாரு. திரும்ப எடுத்துக்கொண்டால் அடமான பொருளில் கை வைத்ததாகும் சொல்றாரு. சில குழந்தைகள் சொல்றாங்க, ஆன்மீக உரையாடல் செய்கிறீர்கள் தானே, என் மனம் சரியில்லை, என் மனம் எங்கிருந்து வந்தது, எனதை உனதென ஆக்கிய பிறகு, அர்ப்பணம் செய்த பிறகு எனது மனம் எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறாரு. பாபா என்ன சொல்றாரு, சில குழந்தைகள் சொல்றாங்களாம், என் மனசு சரியில்லை பாபான்ட்டு. பாபா கேக்குறாரு, உங்களுடைய மனசுன்னு யார் சொன்னது? மனம், உடல் மனம் பொருள் என்கிட்ட கொடுத்துட்டீங்க, மனசு என்கிட்ட தானே கொடுத்துட்டீங்க, அப்புறம் உங்களோட மனசுன்னு எங்கிருந்து வந்தது? எனதே உனதென ஆக்கிட்ட பிறகு, அர்ப்பணம் செஞ்சிட்ட பிறகு எனது மனம்னு எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறாரு. உங்க மனசே அது கிடையாது, அப்புறம் எங்க மனசு சரியில்லைன்னு சொல்றீங்க? அது என்னுடைய மனசு ஆயிடுச்சு இல்லையா? பாபாட்ட கொடுத்த பிறகு அது அவருடையது. மனசையே பாபாட்ட கொடுத்துட்டீங்க, அப்புறம் என்ன திரும்ப என் மனசு சரியில்லைன்றீங்கன்னு கேக்குறாரு. நீங்கள் அனைவரும் ஒரு பைசா செலவின்றி ராஜா ஆயிட்டீங்க தெரியுமா சொல்றாரு. இப்போது உங்களது ஏதுமில்லை, ஒரு பைசா செலவில்லை, ஆனால் ராஜா ஆகிவிட்டீர்கள். ஏன்?
தந்தையின் பொக்கிஷம் அது உங்களது பொக்கிஷம் என்றாகிவிட்டதுன்னு சொல்றாரு. ஃபுல்லா சமர்ப்பணம் ஆயிட்டோம்னா பாபாவது எல்லாம் நம்மளது ஆயிடுச்சு, ராஜா ஆகிவிட்டீர்கள் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு பைசா செலவு இல்லாம ராஜா ஆயிட்டீங்க. இங்கெல்லாம் ராஜா ஆகணும்னா எவ்வளோ பண்ண வேண்டியதா இருக்கு. கலியுகத்துல காசு கொடுத்துலாம் ராஜா ஆகுறாங்க, காசு கொடுத்து போஸ்டிங் அடையிறாங்க, என்னென்னமோ செஞ்சாக வேண்டியதா இருக்குது கலியுகத்துல. இப்ப நம்ம ஒரு பைசா செலவு இல்லாம ராஜா ஆயிட்டீங்க தானேன்றாரு. பரமாத்மாவின் பொக்கிஷம் அது குழந்தைகளின் பொக்கிஷம். பாப்தாதா வாக்கை நினைவுட்டுறாரு நமக்கு. உனதை எனதாக்காதீர்கள். உனதுன்னு கொடுத்துட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப எனது எனதுன்னு எடுத்துக்கிறீங்கன்றார். பாபா சொல்றார், தந்தை உங்கள் அனைவரையும் பரமாத்மா பொக்கிஷங்களால் செல்வ சீமானாக ஆக்கிய பொழுது பொறுப்பெல்லாம் தந்தை ஏற்றுக்கொண்டார் தானே. பாபா கேக்குறாரு, பாபா சொல்றாரு, தந்தை உங்கள் அனைவரையும் பரமாத்மா பொக்கிஷங்களால் செல்வ சீமானா ஆக்கிய பொழுது பொறுப்பெல்லாம் அனைத்தையும் தந்தை ஏற்றுக்கொண்டார். எந்த வார்த்தைகளால்? நீங்கள் என்னை நினைவு செய்தால் அனைத்து பிராப்திகளுக்கும் அதிகாரி நீங்களேன்னு சொல்லி பாபா சொல்றார். நினைத்தாலே போதும். மேலும் நீங்களும் சொன்னீர்கள், நாங்கள் உங்களுக்கே நீங்கள் எங்களுக்கேன்னு தானே சொன்னீங்க. இதுதானே செய்த உறுதிமொழி. எனவே பாபா சொல்றாரு, பொக்கிஷங்களை எப்போதும் தனக்காகவும் அனைத்து ஆத்மாக்களாகவும் செயலில் பயன்படுத்துங்கள் சொல்றாரு. இப்ப பாபாட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, பாபா எல்லா பிராப்திகளுக்கும் அதிகாரி நீங்கள் சொல்லிட்டாரு, என நினைச்சா போதும்னு சொல்றாரு. மேலும் நம்மளும் சொன்னோம், நாங்க உங்களுக்கு தான் பாபா, நீங்கள் எங்களுக்கு பாபான்னு சொன்னோம். இதுதானே நீங்க செஞ்ச உறுதிமொழி. அதனால பாபா சொல்றாரு, இந்த கொடுத்த பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம எல்லா ஆத்மாக்களுக்காகவும் செயல் பயன்படுத்துங்கன்றாரு. எந்த அளவுக்கு செயல் பயன்படுத்துவீர்களோ அந்த அளவுக்கு பொக்கிஷம் பெருகி கொண்டே இருக்கும் சொல்றாரு. அந்த அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் மாதிரி செல்வம் கொடுக்க கொடுக்க சேரும்னுவாங்க. நம்ம இறக்க இறக்க கிணறு ஊறும். அந்த மாதிரி நீங்க அந்த ஞானமா இருந்தாலும், குணங்களா இருந்தாலும், சக்திகளா இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத விஷயம்தான். நீங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு நிறைய ஏறிக்கிட்டே போகின்றாரு. எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவு சேரும். அனைத்து சக்திகள் எனும் பொக்கிஷங்களை சக்திகளான அனைவரும் செயலில் இப்ப பயன்படுத்துங்க. இப்ப யாருக்கெல்லாம் அந்த பொறுமை சக்தி இருக்குது, நீங்க மத்தவங்களுக்கு அந்த சக்தியை கொடுங்க. உங்க கூட இருக்கிறவங்க பொறுமை இல்லாம இருப்பாங்க, அவங்களுக்கு பொறுமை சக்தி கொடுங்க, மனசால கொடுங்கன்றாரு. காசா பணமா? காசு பணம் கொடுக்கறதுதான் இந்த காலத்துல கஷ்டம். நம்ம மனசால சக்திகளை கொடுக்கலாம் இல்லையா? சக்திகள், அஷ்ட சக்திகளும் ஒரு உதவி, ஒரு சகயோகத்தின் சக்தி கொடுக்கலாம், ஒரு உதவி செய்யலாம். மனசு மூலமா அவங்களுக்கு இந்த சக்தி நிறையுதுன்னு நினைச்சாலே அவங்களுக்கு போய் நிறைஞ்சிரும். அவங்க சோகத்துல இருக்கிற ஆத்மாக்கள், துக்கத்துல இருக்கிற ஆத்மாக்களுக்கு அந்த பொறுமை சக்தி, ஏற்றுக்கொள்ளும் சக்தி எல்லாம் கொடுக்க கொடுக்க அது நமக்கும் நிறைய, மத்தவங்களுக்கும் அது போய் சேரும். அதனால இப்ப அனைத்து சக்திகள் எனும் பொக்கிஷங்களை சக்திகளான அனைவரும் செயல் பயன்படுத்துங்கள். புத்தியில் மட்டும் ஞானத்தை வைக்காதீர்கள். ஞானத்தை படிச்சு நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க, அதை மத்தவங்களுக்கும் சொல்றாரு. நான் சர்வ சக்திவான் அல்ல, அனைத்து சக்திகளையும் சமயத்திற்கேற்ப சேவையில் ஈடுபடுத்துங்கள் சொல்றாரு. இப்ப எல்லா சக்திகளையும் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவானா எல்லா சக்திகளும் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் சமயத்துக்கேற்ப சேவையில ஈடுபடுத்துங்கன்றாரு. உங்களுக்கு பொறுத்துக்கிற சக்தி இருக்குதா, செயல்ல யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன சக்தி இருக்கு, தீர்மானிக்கும் சக்தி, பகுத்தறிகிற சக்தி இருக்கா? உங்க கூட இருக்கிறவங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை சேவையில பயன்படுத்துங்க. அது மாதிரி எல்லா சக்திகளையும் நீங்க சேவையில பயன்படுத்துங்கன்றார். பாப்தாதா பெரும்பாலான குழந்தைகளின் கணக்கை பார்க்கின்ற பொழுது 2 சக்திகளை சதா நினைவில் வைத்து தக்க சமயத்தில் செயலில் பயன்படுத்தினால் எப்போதும் தடைகளின்றி இருக்கலாம்ட்டு சொல்றாரு. இப்ப நம்மளோட கணக்கை சார்ட்டை பார்க்கும்போது 2 சக்திகளை சதா நினைவில் வச்சு சொல்றாரு. தக்க சமயத்துல செயல் பயன்படுத்தணும்ன்றாரு. அது என்ன சக்தி? உங்களை எதிர்கொள்ளும் சக்தி தடைகளுக்கு இராதுன்றாரு. இது தந்தையின் உத்தரவாதம். எதிர்கொள்ளும் சக்தி தடைகளுக்கு வராதுன்றாரு. நம்மளை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி தடைகளுக்கு வராது, இது தந்தையின் உத்தரவாதம்ன்றாரு. பொதுவாக அனைத்து சக்திகளுமே தேவைப்படுது. இருப்பினும் பெரும்பாலும் 2 சக்தி சொல்றாரு. என்னன்னா, பொறுமை சக்தி, உணரும் சக்தி தேவைன்றாரு. புரிஞ்சுக்கிற சக்தி, இன்னொன்னு பொறுமை. இப்ப எல்லாரையுமே நம்ம பொறுமையா இருந்து ஏத்துக்கணும். அப்புறம் இன்னொன்னு உணரும் சக்தி தேவை, புரிஞ்சுக்கணும். உணரும் செய்கிறீர்கள், ஆனால் அதனை செயல்முறையில் கொணரும் போது கவனக்குறைவு ஏற்படுகின்றது. நீங்க உணர செய்றீங்க, சிலதெல்லாம் இது தப்பு, இது ரைட்டு எல்லாமே உங்களுக்கு தெரியுது, ஆனா செயல்முறையில கொண்டு வரும்போது கவனக்குறைவு ஏற்படுதுன்றாரு. எனவே தன்னை உணரும் வேளையில் முகமும் நடத்தையும் மாறுதுன்றாரு.
பாபா சொல்றாரு, தன்னை உணரும் போது, அதாவது ரியலைசேஷன்ஸ்ன்றது அந்த உணரும் சக்தி, அதாவது தன்னை உணரணும். அதாவது நமக்கு இன்னும் இதெல்லாம் நமக்கு இருக்கிற இந்த விகாரங்கள்லாம் இன்னும் நமக்குள்ளார இது இருக்கு, இதெல்லாம் தெய்வீக குணங்கள் இனிமே இன்னும் கொஞ்சம் தாரணை பண்ணணும் அப்படின்னு நம்மளை நாமே உணரும் போது முகம் நடத்தையும் மாறுதுன்றாரு. மிக நன்றாக ஊக்க உற்சாகம் கொள்கின்றீர்கள் உணர்ந்தேன் என்று. பிறகு என்னவாகி விடுகின்றது? அனைவரும் அனுபவிகள் தானே. பிறகு என்னவாகின்றது? அதனை ஒவ்வொரு நேரமும் சொரூபத்தில் கொண்டு வரணுன்றாரு. இதில் குறைவு ஏற்படுகின்றது. அதை ரியலைஸ் பண்ணதை நம்ம வந்து சொரூபத்துல நடைமுறையில கொண்டு வரணும். ஆனா அதுலதான் குறைவு ஏற்படுது. ஏனெனில் இங்கு நடைமுறையாக வேண்டும். புத்தியால் மட்டும் புரிந்து கொள்வது வேறு. அதனை நடைமுறையில் கொண்டு வருவதே இங்க அவசியன்றாரு. இப்ப ஞானம் கூட நம்ம கேட்கிறோம், வரதானம் கொடுக்குறாரு, எல்லாமே சொல்றாரு, இப்படி இருங்க, மன்னிச்சிருங்க. சிலரை வந்து மன்னிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அட்வைஸ் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்றாருல. இதை ப்ராக்டிக்கலா கொண்டு வரணுன்றாரு. எதா இருந்தாலும் புத்தியால புரிஞ்சுக்கிறது வேற, ஆனா அதை ப்ராக்டிக்கலா நீங்க அந்த செயல்முறையில கொண்டு வரணும். அதை பாபா சொல்றதெல்லாம் அப்ளை பண்ணணும் வாழ்க்கையில. அதுதான் அவசியம். அப்பதான் தெய்வீக குணங்கள் வரும்ன்றார். சில சமயங்களில் பாப்தாதாவுக்கு சில குழந்தைகள் மீது இரக்கம் வருது. குழந்தை செய்ய முடியாமல் கஷ்டப்படுதேன்ட்டு பாபாக்கு நம்ம மேல இரக்கம் வருது. குழந்தைக்கு பதிலாக தந்தையே செய்து விடலாம் என்று கூட தோன்றுதான். மேல இருந்து பாக்குறாராம், இவங்களுக்கு பதிலா நம்மளே கீழே இறங்கி போயிட்டு செஞ்சிடலாமான்ட்டு பிரம்மா பாபாவுக்கு தோணுதான். ஆனால் நாடகத்தின் ரகசியம் யார் செய்வாரோ அவரே பலனை அடைவார். எனவே பாப்தாதா அவசியம் ஒத்துழைப்பு தருவார். ஆனால் குழந்தைகள் தான் செய்தாக வேண்டும். இப்ப பாபாவே கீழே இறங்கி வந்து செஞ்சிருவார். செஞ்சா அவருக்கு தானே மார்க், நமக்கு மார்க் வராதுல்ல டிராமா படி. அதனால அவர் வந்து கூட இருந்து ஒத்துழைப்பாரு, நம்ம கூடவே இருப்பாரு, நம்மளை செய்ய வைப்பாரு, செய்வார் அவர் தான். நம்ம தானே செய்யணும், நம்ம செஞ்சாதான் நமக்கு மார்க்கு. டிராமால நமக்கு மார்க் போட முடியும் இல்லையா? அதனால அவர் வேடிக்கை தான் பார்ப்பாரு. ஆனா அவருக்கு தோணுதான், கீழே இறங்கி வந்து நம்மளே இந்த வேலையை செஞ்சிடலாமா, இந்த சேவையை பண்ணிடலாமா, இவங்களுக்கு போய் இந்த இப்ப ஞானத்தை சொல்றது எல்லாமே நம்ம வந்து யோசிக்கிறோம். ஆனா பாபாவுக்கு தோணுதான், நம்மளே போயிட்டு இந்த குழந்தைக்கு பதிலா நம்மளே செஞ்சிடலாமான்ட்டு தோணுதான். கருணை வரை ஏற்படுதுன்றாரு. பாப்தாதா பார்க்கிறாரு, குழந்தைகள் மிக நல்ல சங்கல்பம் வைக்கிறாங்க. அமிர்த வேளையில் பாப்தாதாவிடம் மிக மிக நல்ல நல்ல எண்ணங்கள் பெரிய மாலையாக வருது. இதை செய்வோம் பாபா, இதை செய்வோம், இதை செய்வோம் அப்படின்ட்டு அமிர்த வேளையில பாபாட்ட பேசுறாங்க. பாப்தாதாவும் மகிழ்கின்றார். பாப்தாதாவும் அப்படியே சந்தோஷம். ஆஹா குழந்தைகளே, ஆஹா, பிறகு செய்வதில் ஏன் பலவீனம் அப்படின்னு கேக்குறாரு. காலையில இவ்வளோ சங்கல்பம் வச்சிங்களே, இதை செய்யறேன் அதை செய்ய போறேன் பாப்பா, இன்னைக்கு வந்து 2 மணி நேரம் 4 மணி நேரம் உங்களை நினைக்க போறேன், டிராஃபிக் கண்ட்ரோல் எல்லாத்துலயும் நான் வந்து மனசா சேவை செய்ய போறேன், நான் போக வைக்க போறேன், அப்படி இப்படின்னு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அந்த நிறைய புருஷார்த்தத்தினுடைய அந்த எல்லாத்தையுமே நம்ம பேசுவோம். அது மாதிரி நம்ம வந்து 5 விகாரத்தை விட்டுறோம், எல்லாமே சொல்லுவோம். ஆனா வந்து அதை வந்து செயல்ல கொண்டு வருவதுல ஏன் பலவீனம்னு சொல்லி கேட்கிறாரு. இதற்கான காரணம் பார்த்தால் பிராமண குடும்பத்தில் குழுவின் வாயுமண்டலம் ஆங்காங்கே வாயுமண்டலம் பலவீனமாக உள்ளதுன்றாரு. சொல்றது ஒண்ணு, செய்யறது அது வந்து வரவே மாட்டேது செயல்ல. ஏன்னா அங்கங்க பிகேஸ்குள்ளார அந்த குழுவா இருக்கிறோம்ல, அதுல வாயுமண்டலம் ரொம்ப வீக்கா இருக்குதுன்றாரு. அதன் தாக்கம் விரைவில் ஏற்படுது. இப்ப ஒருத்தவங்க சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பிரபாவம் மற்றவங்க மேல ஏற்பட்டு, சரி அவங்களே செய்யல நம்மளும் செய்வேனா, அவங்களே நமக்கு மேல இருக்கிறவங்களே இப்படித்தானே இருக்கிறாங்க, நம்ம மட்டும் எதுக்கு போக வைக்கணும், நம்ம மட்டும் எதுக்கு, எல்லாமே அந்த மாதிரி அவங்களே அமிர்த வேலை எழுந்திருக்கலாம், நம்மளும் எழுந்திருக்க வேணாம், எப்படி அந்த மாதிரி அந்த பலகீனமான எண்ணங்கள் வந்து தாக்கம் வந்து விரைவில் ஏற்படுதுன்றாரு. பிறகு அவர்கள் வார்த்தை என்னவாகிறது? மிக இனிய வார்த்தை சொல்றாங்க, இதெல்லாம் நடப்பது தானேன்ட்டு, இதெல்லாம் நடக்கும் தான் அப்படின்ட்டு அப்புறமா சொல்றாங்க பாபாட்ட. அந்த நேரத்தில் என்ன நினைக்க வேண்டும்? இது நடக்கும், இது நடப்பது தான், இது கவனக்குறைவை கொண்டு வருகின்றதுன்னு சொல்றாரு. அப்படிதான் இருக்கும், என்ன பண்றது அப்படின்னு நம்ம பேசுறோம், இதெல்லாம் நடக்கும் தானே அப்படின்ட்டு. ஆனால் அந்த சமயத்தில் இந்த வார்த்தையை மாத்துங்க. தந்தையின் அன்பு கட்டளை என்ன நினைச்சு பாருங்கன்றாரு. தந்தைக்கு விருப்பமானது என்ன? பாபா எதனை விரும்புறாரு? பாபா இவ்வாறு சொன்னாரா, செய்தாரா? தந்தை நினைவு வந்தால் கவனக்குறைவு நீங்கிடும். இப்ப நீங்க வந்து அந்த டைம்ல உங்களுக்கு வந்து பாபாவோட நினைவு வந்தா உங்களுடைய கவனக்குறைவு நீங்கிடும்ன்றாரு. இப்ப நம்ம காலையில ஒரு சங்கல்பம் வைக்கிறோம், அதை ஃபுல் டே நம்ம வந்து செஞ்சு காட்டணும் பாபாக்கு. அப்பப்ப நம்ம பாபா நினைவு வந்தா பாபாட்ட நம்ம சங்கல்பம் வச்சோம் இல்லையா, இன்னைக்கு அதை செய்யணும் அப்படின்றத கவனக்குறைவு, செய்யாம விட்டா என்ன பரவாயில்ல அப்படின்ற கவனக்குறைவு நீங்கிரும்ன்றாரு. ஊக்கம் உற்சாகம் அப்புறம் வந்துடும். நீங்க ஒரு தடவை செஞ்சிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப திரும்ப அதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. என்ன என்ன நீங்க வந்து சங்கல்பம் வச்சீங்களோ அந்த சங்கல்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ஊக்கம் உற்சாகம் வந்துடும். கவனக்குறைவு பலவிதம் உள்ளதுன்றாரு.
நிறைய கவனக்குறைவு இருக்குன்றாரு. நீங்கள் உங்களுக்குமான வகுப்புகள் நடத்துங்க, பட்டியல் போடுங்கள் சொல்றாரு. ஒன்று சாதாரண கவனக்குறைவு, ஒன்று ராயலான கவனக்குறைவு. கவனக்குறைவு எண்ணத்தில் உறுதியை கொண்டு வர விடுவதே இல்லைன்றாரு. பாருங்க, இப்ப இருக்கிற பிரச்சனையே தான். எல்லாருக்குமே இந்த அட்டென்ஷன் கம்மி ஆயிடுச்சு, கவனக்குறைவு கம்மி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் விட்டோன்னா அப்படியே விட்டுரும். அதாவது சார்ட் வைங்கன்னு வர, ஒரு நாள் சார்ட் வைக்கணும், மறுநாள் வந்து சார்ட் வைக்க விடாது மாயா. அப்படியே கவனக்குறைவாகி அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே டோட்டலா விட்டுருவோம். அதெல்லாம் கவனக்குறைவு வந்து ரெண்டு விதமா இருக்குன்றாரு. ஒன்று சாதாரண கவனக்குறைவு, இன்னொன்று ராயலான கவனக்குறைவுன்றாரு. இந்த கவனக்குறைவு தான் வந்து எண்ணத்துல உறுதியை கொண்டு வரவே விடுறதில்ல. அதாவது டெய்லி ஒரு விஷயத்த செய்யணும், செய்ய விடாம பண்றது இந்த கவனக்குறைவு. உறுதியே வெற்றிக்கான வழின்றார். நீங்க எப்போ எப்போ உறுதியா நீங்க எல்லா விஷயங்களையும் செய்றீங்களோ அதுதான் வெற்றிக்கான வழி. எனவே எண்ணத்தோடு நின்று விடுகிறது, ஆனால் நடைமுறையில் வருவதில்லை. நினைக்கிறதோட சரி, நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், நான் புருஷார்த்தத்துல தீவிரமா இதெல்லாம் செய்ய போறேன் அப்படி இப்படின்னு எண்ணத்தோட நிக்குது, எதுவுமே ப்ராக்டிக்கலா வர்றதில்ல. எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கிறார் பாபா மேல இருந்து பார்த்துட்டு. ஏன்னா அவருக்கு தானே தெரியும் நம்மளோட முயற்சி எந்த அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்குது. நம்ம சம்பூர்ணமானாதான் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களுமே நடக்கும். அதனால இப்ப எல்லாம் அறகுறையா நின்றுட்டு இருக்குதுல்ல. அதனால ஏன் அறகுறையா நிக்குதுன்னா நம்ம இங்க அறகுறையா இருக்கிறோம், கவனக்குறைவு இருக்குது, எதுலையுமே உறுதித்தன்மை ஒன்றும் வரல. உறுதித்தன்மை வந்தாதான் வெற்றிக்கான வழின்னு சொல்லிட்டாரு. என்று என்ன கேட்டீர்கள், உறுதிமொழியை நினைவு செய்தீர்களா? எத்தனை நல்ல நல்ல உறுதிமொழி செய்றீங்க. பாப்தாதா உறுதிமொழி கேட்டு மகிழ்கிறாரு. காலங்கத்தால பாபாட்ட பேசும்போது அமிர்த வேலையில அவ்வளோ உறுதிமொழி எடுப்போம், இன்னைக்கு இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன். ஆனா அதெல்லாம் கேட்டு பாபா மகிழ்ந்தார். ஆனால் எத்தனை உறுதி செய்கின்றீர்களோ அத்தனை பயன் பெறுவதில்லை என்றாரு. பாப்தாதாவின் விருப்பமும் இதுதான். கேட்கிறீர்கள் தானே, பாபா என்னிடம் எதனை விரும்புகின்றாரு அப்படின்னு நம்ம கேக்குறோம் பாபாட்ட. என்னதான் இந்த பாபா என்கிட்ட விரும்புறாரு அப்படின்னு. பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. சமயத்திற்கு முன்பாகவே அனைவரும் தயாராகிடுங்க. பாபா சொல்றாரு, குழந்தைகளே விநாசத்திற்கு முன்பாக ரெடி ஆயிடுங்கன்றாரு. ஏன்னா அது ரொம்ப மோசமான சமயம். அதுக்கு முன்னாடி நம்ம அசரீரி நிலையில ஆத்ம உணர்வுல இருக்கணும். இப்ப வந்து அங்கங்க ஒரு சில போர் நடக்குது, ஒரு சில ஆக்சிடென்ட் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு மனசு வந்து எப்படி இருக்குது, மனசு தயாராகல. அதுக்குதான் சொல்றாரு ரெடி ஆயிடுங்கன்றாரு. கடைசி சீனை பாக்குறதுக்கெல்லாம் அவ்வளோ சக்தி வேணும் மனசுல. இல்லைன்னா ஹார்ட் ஃபெயில் ஆகியே செத்துருவாங்க நிறைய பேர் கடைசி சீன்ல. நடக்கிற விஷயத்த பார்த்து இவங்க ஹார்ட் அட்டாக் வந்து செத்துருவாங்களாம். அப்ப என்ன ஆயிடுது, தோத்து போயிடுறோம் இல்லையா. அது அந்த அளவுக்கு சக்தி நம்ம கிட்ட இல்ல. பாபா நினைவுல சரீரம் விடணும், பிகேஸே வந்து ரெடி ஆகணும். அதுதான் சொல்றாரு எல்லா குழந்தைகளும் டைமுக்கு முன்பாகவே. ஏன்னா எவ்வளவு டைம் இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்ச காலம்தான் இருக்குது. பாபா வந்து கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லுவாரு. அதனால அந்த மொத்தமா 100 ஆண்டுகள் தான் பிரம்மாவின் ஆண்டுகள். அதனால 89 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குது. அப்ப இப்ப டைமுக்கு முன்னாடியே ரெடி ஆயிடுங்க, எல்லாரும் தயாராயிடுங்கன்றாரு. சமயம் உங்களுக்கு ஆசிரியர் ஆகக்கூடாது, டைம் உங்களை மாத்தக்கூடாது. இப்ப டைம் வந்துச்சு, நான் வந்து ஸ்ரீமத் படி இப்ப நம்ம நடக்க மாட்டோம், பாபா சொல்லும் போது நடக்க மாட்டோம். டைம் வரும், டைம் வந்து உலகமே அந்த விஷயத்த விடும். உலகமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்ப நம்ம நான்வெஜ்ஜை விடுவோம். உலகமே வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டாங்க, அப்ப நம்ம வெங்காயம் போட்டு சாப்பிட மாட்டோம். அது வந்து டைம் நம்மளை மாத்துது. டைம் வந்து எல்லாரும் மாறும்போது நான் 10ஓட 11 நான் மாறுறேன். அப்பனா அது டைம் வந்து நம்மளை மாத்துது. ஆனா இப்ப பாபா வந்து ஆசிரியரா இருந்து நமக்கு சொல்லும் போது, பாபா இதை விட்டுருங்க குழந்தைகளே, ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து புருஷார்த்தத்துக்கு தடையா இருக்கும், இது வந்து பாவ கணக்கு அதிகரிக்கும், இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாவ கணக்கு அதிகரிக்கும், பிகே ஆயிட்டு செஞ்சீங்கன்னா பாவ கணக்கு அதிகரிக்கும்னு சொல்றாரு. அப்பவே பாபா சொல்லும் போதே நம்ம விட்டுறணும். விட்டுட்டீங்கன்னா பாபா ஆசிரியரா இருக்கிறாருன்னா உங்களுக்கு மார்க்கு. இதே டைம் ஆசிரியரா இருந்து நீங்க எல்லாத்தையும் விடுறீங்கன்னா அப்ப டைமுக்கு தான் மார்க். சமயத்திற்கு டீச்சர் நீங்கள். எனவே நம்ம தான் அந்த டைமுக்கே டீச்சர் நீங்க தான்ன்றாரு. டைமுக்கே டீச்சர் நீங்க தான். எனவே பாப்தாதாவின் விருப்பம் இதுவே. சமயத்திற்கு முன்பே முழுமை பெற்று உலக மேடையில் தந்தையுடன் சேர்ந்தே குழந்தைகளும் இப்ப வெளிப்பட வேண்டும்ன்றாரு. இப்ப பாபாவுடைய சங்கல்பம் என்ன, விருப்பம் என்னன்னா, அவருக்கு என்னதான் விரும்புறாருன்னு நம்ம கேக்குறோம்ல. இந்த பாபா என்னதான் விரும்புறாரு, பாபா இதான் விரும்புறாரு. எல்லாம் விநாசத்துக்கு முன்னாடி ரெடி ஆயிடுங்க, விநாசம் வந்து நீங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாதுன்றாரு. நீங்க வந்து எல்லாரும் பிகேஸ் மாறாம அப்படியே இருந்து அந்த விநாச டைம்ல எல்லாரும் மாதிரி நீங்க கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்கலன்றாரு.
அதனால டைமுக்கு முன்னாடி நீங்க ரெடி ஆயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதனால சமயத்துக்கு முன்னாடி முழுமை பெற்றுங்க, சம்பூர்ணம் அடைஞ்சிருங்க. அந்த 33 கோடி தேவர்களும் சம்பூர்ணம் அடைஞ்சிருங்க. உலக மேடையில தந்தையுடன் சேர்ந்து நீங்களும் வெளிப்படணும்ன்றாரு. பாபா வெளிப்படுவாரு, பிரத்யட்சமாவாரு. கடவுள் யாருன்னு உலகமே தெரிஞ்சுக்கும். அந்த டைம்ல நீங்க யாருன்னு உலகமே தெரிஞ்சுக்கும். நீங்க யாரு, நீங்களாம் 33 கோடி தேவர்கள்ன்றது நீங்க வெளிப்படுவீங்க. அப்ப நம்ம ரெடியானா தானே வெளிப்பட முடியும். சாதாரண மனுஷங்க மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அப்ப சாதாரணமா எங்கேயோ ஒரு கோடியில கிடப்போம் இல்லையா. நம்ம வந்து ரெடியா இருக்கணும்னா எல்லா ஸ்ரீமத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்ப சங்கல்பம் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு கவனக்குறைவு இருக்குதுன்ட்டு. நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்றோம், எதையுமே செய்ய மாட்டோம். அதனாலதான் இப்ப பாபா சொல்லிட்டு இருக்கிறாரு, ரெடி ஆகுங்க, டைமுக்கு முன்னாடி ரெடி ஆகுங்க, இதுதான் என்னுடைய விருப்பம்னு சொல்லிட்டாரு இந்த முரளியில. நல்லது. சந்திப்பிற்காக புதியதாக வந்துள்ள குழந்தைகள் கை உயர்த்துங்கன்றாரு. இன்னைக்கு யாரெல்லாம் புதுசா வந்திருக்கீங்க பாபா மீட்டுக்கு கேக்குறாரு. உயரமாக கை உயர்த்துங்கன்றாரு. எனக்கு புது குழந்தைகளை பார்க்க பாபா மகிழ்ச்சியா இருக்கும். உயரமாக, நல்லது. உயரமாக கையை வந்து உயர்த்த சொல்றாரு. புதுசா போனாலே எல்லாருக்குமே பிடிக்கும். பிகேஸ் ஃபேமிலிக்கும் பிடிக்கும், பாபாவுக்கும் பிடிக்கும். நல்லது. புது புது குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்கின்றார். பாக்கியவான் குழந்தைகள் தனது பாக்கியத்தை பெற வந்துள்ளீர்கள், எனவே வாழ்த்துக்கள் சொல்றாரு. வாழ்த்துக்கள். இப்போது புதியதாக வந்துள்ள குழந்தைகளில் யார் விந்தை செய்து காண்பிக்கிறீங்கன்ட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. பின்னால் வந்திருக்கலாமா எனும் முன்னால் வந்து காண்பீங்கன்னு சொல்லி சொல்றார் பாபா. லாஸ்டா வந்தாலும் லாஸ்ட் சோ ஃபாஸ்ட், முன்னாடி வந்து காட்டுங்கன்றாரு. பாப் தாதாவிடம் அனைத்து ரிசல்ட்டும் வந்து சேருகின்றது. நல்லது சொல்றாரு. ரெட்டை வெளிநாட்டவர். நல்லது. ரெட்டை வெளிநாட்டவர்கிட்ட பேசுறாரு. ரெட்டை வெளிநாட்டவர் தன்னிலும் சேவையிலும் நன்கு கவனம் தராங்க. ஆனால் இதில் ஒரு புள்ளி மட்டும்தான் வைக்க வேண்டும், அடிக்கோடிட வேண்டும். மாற்றத்திற்காக என்ன என்ன வைப்பீர்களோ நன்கு ஊக்கம், உற்சாகம், தைரியம் வைக்கிறீங்கன்றாரு. இப்ப என்னென்னலாம் நீங்க மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணம் வைக்கிறதுல நல்ல ஊக்க, உற்சாகம், தைரியம்லாம் வைக்கிறீங்க. இதனை மட்டும் அடிக்கோடிட்டு கொண்டே செல்லுங்கள். செய்தே ஆக வேண்டும், மாறியே ஆக வேண்டும், மாறி உலகை மாற்ற வேண்டும். இந்த உறுதியை மீண்டும் மீண்டும் அடிக்கோடிட்டு கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. இப்ப நம்ம மாறணும், பாபா நினைவு அதிகரிக்கணும், நம்ம மாறணும், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும், மற்றவங்களையும் மாற்றணும். இதுதான், இதை அடிக்கோடிட்டே போங்கன்றாரு. மற்றபடி பாப்தாதா மகிழ்கின்றார். வளர்ந்து கொண்டும் வருகின்றீர்கள், தன்னிலும் சேவையிலும் கவனமும் வைக்கிறீங்கன்ட்டு பாபா மகிழ்ச்சி அடைகிறாரு. ஆனால் பதட்டம் முற்றிலும் நீங்கவில்லைன்றாரு. பாருங்க, நம்ம வந்து எல்லாமே நல்லா செய்யறோம், இருந்தாலும் இந்த பதற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பதற்றம் அடையிறீங்க, அது முற்றிலும் நீங்கவில்லைன்றாரு. கவனமும் உள்ளது, இடையிடையே சிறிதளவு பதட்டமும் இருக்குதுன்றாரு. அதனை முடித்தாக வேண்டும். தேவதைகள்னா பதற்றமா இருப்பாங்களா சொர்க்கத்துல? அவங்க ரொம்ப குளிர்ச்சியா கூலா இருப்பாங்க. எந்த வேலை சொன்னாலும் ஆத்ம உணர்வுல ஹாயா செஞ்சு முடிச்சிருவாங்க இல்லையா. ஆத்ம உணர்வுல இருந்தா தேக உணர்வு தான் பதட்டம், ஆத்ம உணர்வுல பதட்டமே வராது இல்லையா. அதனை முடித்தாக வேண்டும். மற்றபடி தைரியம் நன்றாக உள்ளது, தைரியமா செய்றீங்க, அதெல்லாம் நல்லது. ஆனா பதட்டம் வேணான்றாரு. தைரியத்திற்கு வாழ்த்துக்கள். பாபாவுடன் யாரெல்லாம் இங்கே அமர்ந்துள்ளீர்களோ உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றாரு. கைத்தட்டுங்கள். நல்லது, நீங்கள் இங்கே அமர்ந்துள்ளீர்கள். ஆனால் பாப்தாதாவிற்கு தொலைவில் அமர்ந்தபடியே அதிக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் இங்கே கிடைக்கின்றது. சிலர் அங்க மதுபன்லே கிட்டகே இருக்கிறாங்க, ஆனாலும் பாபாவுக்கு வெளியில இருக்கிற குழந்தைகள், நிறைய குழந்தைகளுடைய அன்பு நினைவுகள் கிடைக்குது. பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தைகளையும் கண்ணுக்குள் வைத்து மிக மிக உளமார்ந்த வாழ்த்துக்களை, ஆசிகளை தராரு. பாபா நம்மளெல்லாம் கண்ணுல வச்சு உளமார்ந்த வாழ்த்துக்களை தராரு. பாரதத்திலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் அநேக குழந்தைகளின் நினைவுகள் பாபாவுக்கு வருகின்றது. எல்லாரும் பாபா நினைக்கிறாங்க. பாபா மீட் இல்லையா, பாபா நினைக்கிறாங்க. கடிதம், இமெயில் வருகின்றது, அனைத்தும் பாபாவிடம் வந்தடைந்ததுன்னு சொல்றாரு. நல்லது. ஒருத்தவங்கள விடாம பாருங்க, எல்லாரையும் கவனிச்சுக்கிறாரு. பாப்தாதா ஒரு நொடியில் அசரீரி பவ எனும் ட்ரில் பார்க்க விரும்புகின்றார். இறுதியில் பாஸ் ஆக வேண்டுமென்றால் இந்த ட்ரில் மிக அவசியம். எனவே இவ்வளவு பெரிய கட்டிடத்தில் அமர்ந்தாலும் ஒரு நொடியில் தேக உணர்விலிருந்து விடுபட்ட நிலையில் நிலை பெறுங்கள். எந்த ஈர்ப்பும் ஈர்க்காத நிலையில் இப்போ நிலை பெறுங்கள். இப்போ நம்ம ஒரு செகண்ட் ட்ரில் செய்யலாம். இந்த உடல்ல இருந்து விடுபட்ட நான் அசரீரி ஆத்மா, இந்த உடல் இப்ப மறைஞ்சிட்டதா அனுபவம் செய்யுங்க. நெற்றி புறத்துல நான் ஆத்மா புள்ளியா ஜொலிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த உடல் மறைஞ்சிருச்சு. நான் அசரீரி புள்ளியா இருக்கிறேன். அந்த புள்ளிய மட்டும் பாருங்க, ஒரு புள்ளியா ஜொலிச்சிட்டு இருக்குது அந்த புள்ளி. இப்ப திரும்ப அந்த உடல் வருது. அந்த உடல்ல நான் நெற்றி புறத்துல ஆத்மா இருக்கிறேன். திரும்ப அந்த உடல் மறைஞ்சிருது.
நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அந்த சேர்ல அந்த வெறும் ஒரு புள்ளி இருக்கிற மாதிரி பாருங்க. அதுதான் நான். நான் ஒரு புள்ளி. இந்த பயிற்சி பண்ணிட்டே இருங்க. இதான் அசரீரி பயிற்சி. நான் வெறும் புள்ளி தான். நான் அந்த உடல் கிடையாது. நான் ஆத்மா. நான் தனியா நடிக்க வந்தா நான் தனியா இந்த உடலை விட்டு போயிடுவேன். அந்த புள்ளிய பாருங்க. உடல் உணர்வுல இருந்து விடுபட்டு எல்லாத்தையும் மறந்த நிலை. நான் புள்ளி. நெற்றி புருவத்துல நான் ஜொலிச்சிட்டு இருக்கிறேன். இந்த உடல் உணர்வுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீக்குங்க. அந்த கை கால் இந்த கால் நான் இல்ல, இந்த முட்டி பகுதி நான் இல்ல, இந்த தொடை பகுதி நான் இல்ல, இடுப்பு பகுதி நான் இல்ல, இது நானே இல்ல. இந்த வயிற்று நான் இல்ல, அந்த மார்பு பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, இது எல்லாத்தையும் பாருங்க. இது எதுவுமே நான் இல்ல. இது என்னுடைய உடல். இது எனக்காக கொடுக்கப்பட்ட கருவி உடல். இப்ப நெற்றி புருவத்துல இருக்கிற அந்த புள்ளியாக ஜொலிச்சிட்டு இருக்கிற அழகான நட்சத்திரம், இதுதான் நான். நான் ஆத்மா. நான் ஒரு உயிர். நான் கடவுளுடைய குழந்தை. அசரீரி ஆத்மா. இதுதான் நான். அந்த பயிற்சி அடிக்கடி செய்யுங்க. நல்லது. இது மாதிரி பயிற்சி செய்யணும். நாலாபுறமும் உள்ள தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு சதா சுயமாற்றம் மற்றும் உலக மாற்றத்திற்கான சேவையில் இணைந்துள்ள விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா பிரம்மா பாப் சமான் கர்மயோகி செயல்கள், கர்மேந்திரியங்கள், ஈர்ப்பிலிருந்து விடுபட்ட ஆத்மாக்களுக்கு சதா உறுதியை ஒவ்வொரு எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் நடைமுறைப்படுத்தி தந்தைக்கு அருகே சமநிலையில் உள்ள குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் உளப்பூர்வமான ஆசிர்வாதங்கள் மற்றும் உளமார்ந்த அன்பு நினைவுகள் பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாரு. நமஸ்தே சொல்றாங்க பாபா. தாதி அவர்களுடன் பேசுறார் பாபா. நலமடைந்தீர்கள் ஜானகி தாதிட்ட பேசுறாங்க. நலமடைந்தீர்கள், இப்போது நோய் அகன்றது. அப்ப ஏதோ அவங்களுக்கு நோய் இருந்திருக்கு போல, அந்த நோய் போயிடுச்சு. வியாதிகள் மகாரதிகளிடமிருந்து விடைபெறதான் வருகின்றதுன்னு சொல்றாரு. இப்ப உடம்புல நோய் வருதுன்னா அது கூட நம்ம கிட்ட இருந்து விடைபெறதான் வருதுன்றாரு. அதாவது 63 ஜென்மம் அந்த கணக்கு வழக்கு கர்ம போகம் அது போகிறதுக்கு தான் வருது. அது எப்பயுமே இருக்கிறது கிடையாது, போகிறதுக்கு வருதுன்றாரு. உள்ளூரவே கர்மாதித் நிலைக்கான ஒத்திகை செய்கின்றதுன்றாரு. ஜானகி தாதி சொல்றார்கள். தாதி கவலையற்ற மகாராஜா அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்கள் கவலைப்படுகின்றீர்களா? நீங்களும் கவலையற்றவர். இருவரும் நன்கு செயல்படுகின்றீர்கள் சொல்றாரு. அனைத்திலும் பெரிய பொறுப்பெனும் கிரீடம் அணிந்து நிமித்தமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி தாதிகளுக்கு சொல்றாரு. இவர்கள் அனைவரும் துணை செய்கிறார்கள். உங்களை பார்த்து ஊக்க உற்சாகம் வருகின்றது. இப்போது புதியது என்ன செய்வீர்கள்? பாபாவோ ஏதேனும் பிரேரணை தரட்டுமா சொல்லி கேக்குறாரு. பாப்தாதா சொல்லியிருக்கிறார், ஒவ்வொரு துறையிலும் மைக்கும் மைட்டும் சக்தி சேர்ந்து பூச்செண்டு அமையுங்கள். மைக்காக மட்டுமோ தொடர்பில் உள்ளவராகவோ அல்ல, சம்பந்தத்திலும் நெருக்கமாக உள்ளவர்களை சேர்த்து பூச்செண்டு செய்யுங்கள் சொல்றாரு. பிறகு அந்த குழுவே சேவைக்கு நிமித்தமாவார்கள் சொல்றாரு. அவர்கள் மைக் ஆவார்கள். நீங்கள் மைட்டு. நீங்க சக்திசாலி ஆவீங்க. உங்க கூட இருக்கிறவங்க மைக் ஆவாங்க. அவங்க பேசுவாங்க, நீங்க நீங்க சக்திசாலி ஆயிடுவீங்க, அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு குரூப், ஒரு பூச்செண்டை உருவாக்குங்கன்றாரு. சம்பந்தம் தொடர்புல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரா இருந்தாலும் ஒரு குரூப்பை உருவாக்குங்கன்னு சொல்றாரு. சேவைக்கு அந்த குழுவே நிமித்தமாவார்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபா அவர்கள் உள்ளத்திலிருந்து பாபா என்று வர வேண்டும் சொல்றாரு. அப்போதே தாக்கம் ஏற்படும். அவர்களை நெருங்கிய சம்பந்தத்தில் இப்ப கொண்டு வாங்கன்றாரு. அவ்வப்போது ஏற்படுகின்றது. போதை சிறிது குறைந்து விடுகிறதுன்றாரு. சம்பந்தம் தொடர்பில் எங்கே வந்தாலும் அங்கே தொடர்பு இருந்தால் சரியாகிவிடும் சொல்றாரு. நல்லது. வரதானம் கொடுக்குறாங்க பாபா. சதா உயர்வான மற்றும் புதுவிதமான சேவை மூலம் வளர்ச்சி செய்யும் சகஜ சேவாதாரி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. எண்ணங்கள் வாயிலாக ஈஸ்வரிய சேவை செய்வது இதுவும் புதுவிதமான உயர்ந்த சேவை ஆகுன்றாரு. அதாவது இப்ப நம்ம சேவை வாயால செய்யறாங்க. வாயால ஞானத்தை சொல்றது இல்ல கையால ஏதாவது ஒரு கிளீன் பண்ற வேலை எல்லாமே சேவை தான், பாபா சேவை தான். ஆனா எண்ணத்தின் மூலமா மனசா சேவை, மனதின் மூலமா சேவை செய்யறது, ஈஸ்வரி சேவை செய்வது புதுவிதமான உயர்ந்த சேவையாகும். எப்படி ஒரு நகை வியாபாரி தினமும் காலையில் தனது ரத்தினங்களை சுத்தமாக உள்ளதா, பளபளப்பு சரியாக உள்ளதா, சரியான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா என சோதனை செய்கின்றார். அவ்வாறே தினமும் அமிர்த வேளையில்
தனது தொடர்பில் வரும் ஆத்மாக்களை எண்ணங்களால் பார்வையிடுங்கள் சொல்றாரு. பாருங்களா, பாபா புதுசா ஒரு சேவை செய்ய சொல்றாரு. எப்படி அந்த ரத்தின வியாபாரி அவங்க எல்லாமே கரெக்டா இருக்கா ரத்தினங்கள்லான்ட்டு செக் பண்ணுவாராம். காலையில செக் பண்ணுவாராம், சரியான இடத்துல இருக்குதா, பளபளப்பா இருக்கா, சுத்தமா இருக்கான்னு. அந்த மாதிரி நம்மளும் அமிர்த வேலையில நம்மளுடைய சம்பந்த தொடர்புல வர ஆத்மாக்கள், நம்மள கூடவே இருக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நம்ம உறவினர்கள் எல்லாரையும் எண்ணங்களால அவங்கள பார்வையிடுங்க. அவங்க ஒழுங்கா இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு சக்தி வாங்கி கொடுங்க. எந்த அளவு நீங்கள் அவர்களை எண்ணத்தால் நினைப்பீர்களோ அந்த அளவு அந்த எண்ணம் அவர்களை சென்றடையும். நீங்க நினைக்க நினைக்க அவங்கள உங்க தாட்ஸ் அவங்களுக்கு போகும். இவ்வகையிலான புதிய முறையில் சேவை செய்து வளர்ச்சி அடைந்து கொண்டே செல்லுங்கள்ன்றார். இந்த மாதிரி புது முறையில இப்ப சேவை செய்யுங்க. சேவை செஞ்சு அவங்களெல்லாம் கொண்டு வந்துருங்க. அவங்களெல்லாம் ஞானத்தை சொல்லி எல்லாருக்கும் புரிய வச்சு எல்லாரையும் மாத்திரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணங்கள் மூலமா சேவை செய்ய சொல்றாரு. உங்க சம்பந்தம் தொடர்ல இருக்கிறவங்கள நீங்க காலையிலே அமிர்த வேலையில அவங்கள டச் பண்ணிடுங்க, நினைங்க அப்படின்றாரு. நினைச்சு அவங்கள பார்வையிடுங்கன்றாரு. இந்த மாதிரி புதிய முறையில சேவை செய்ய செய்ய உங்கள் சேவை வளர்ச்சியடைந்துட்டே போகும். உங்களது சகஜ யோகம் எனும் சூட்சும சக்தி ஆத்மாக்களை உங்கள் பக்கமாக தானாகவே ஈர்த்து வரும்ன்றாரு. நம்மளது சகஜ யோகம் தானே, பாபா சகஜமா நினைக்கிறது. எந்த நேரமும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு கர்ம யோகம் எப்போனாலும் நம்ம பாபா நினைக்கிறோம் இல்லையா. அந்த சகஜ யோகம் எனும் சூட்சும சக்தி ஆத்மாக்களை நம்ம பக்கமா தானாகவே ஈர்த்து வரும்ன்றாரு. தானாகவே வருவாங்க, தானாகவே நம்மள்ட்ட பேசுவாங்க, தானாகவே நம்ம கிட்ட இருந்து 2 பாயிண்ட் கேட்டுட்டு திருப்தி ஆயிட்டு போயிடுவாங்க. ஏன்னா உலகம் இப்ப அப்படிதான் இருக்குது. எல்லாருக்குமே உலகத்துல பிரச்சனைகள், அதாவது நிம்மதி இல்லாம டிப்ரெஷன் அப்படி இருக்கிறாங்க. ஒரு 2 பாயிண்ட் கேட்டாலும் திருப்தி அடைஞ்சிருவாங்க. அதனால நீங்க ஒண்ணும் இல்லை, அவங்களுக்கு எண்ணங்களால சக்தி கொடுத்துட்டே இருங்க. காலையில எஞ்சி எண்ணங்களால அவங்க நினைங்க போதுன்றாரு. தானா அவங்க உங்கள்கிட்ட வருவாங்கன்றாரு. ஸ்லோகன்: சாக்கு போக்கை கலைந்து எல்லையில்லா வைராக்கிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள் சொல்றாரு. இப்ப நம்ம சாக்கு இது நிறைய தடவை பாபா இதேதான் சொல்லிட்டு இருக்காரு. சாக்கு போக்கு சொல்லாதீங்க, அது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லையில்லாத வைராக்கிய உள்ளுணர்வை இப்ப வெளிப்படுத்துங்கன்னு சொல்றாரு. அவ்யக்த இஷாரா: ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். ஞான சிந்தனையுடன் சுப பாவனை நல்விருப்பம் எனும் எண்ணம் சக்தி தரும் பயிற்சி. மனதை மௌனமாக்கி டிராபிக் கண்ட்ரோல் போன்றவைகளில் முழு நாளில் இடையிடையே பயிற்சி செய்யுங்கள். எந்த அளவு உள்முகம் எனும் அறையில் அமர்ந்து பரிசோதனை ஆராய்ச்சி செய்வீர்களோ அந்த அளவு நல்ல நல்ல டச்சிங் தென்படும்ன்றாரு. இப்ப ஞானத்தை சிந்தனை பண்றதோட எல்லார் மேலேயும் சுபபாவனை நல்விருப்பம் எனும் சக்தி தரும் பயிற்சி செய்யுங்க. அடிக்கடி எல்லாரையுமே கொண்டு வாங்கன்றாரு. எண்ணத்துல கொண்டு வாங்க. ஞான சிந்தனையும் செய்யுங்க. எல்லாரையும் நீங்க சுபபாவனை சுபவிருப்பம் வச்சு எல்லாரையும் எண்ணத்தின் மூலமா சக்தி தரும் பயிற்சி செய்யுங்க. இன்னொன்னு, மனசை மௌனமாக்கி டிராபிக் கண்ட்ரோல் போன்றவைகளில் முழு நாளில் இடையிடையே பயிற்சி செய்யுங்கன்றாரு. எந்த அளவு உள்நோக்கு முகம் எனும் அறையில அமர்ந்து பரிசோதனை ஆராய்ச்சி செய்வீங்களோ அந்த அளவு உங்களுக்கு நல்ல நல்ல டச்சிங் அறிகுறி தென்படும். அந்த டச்சிங் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைக்கும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.